ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மவுண்ட் ஆபனுடைய செகண்ட் டேக்கு வரும். செகண்ட் டே நீங்கள் வந்து ஃபுல் ஆஃப் சைட் சீயிங் அதை கலெக்ட் பண்ணோம். சொன்ன மாதிரி இந்த பெரிய சைட் சீயிங்னு ஒன்றும் சும்மா மலைக்கு மேலே இருக்கிறது 2-3-4 எனக்கு ஒரு நாளே முடிச்சிடலாம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஒரு 1 or 2 ஸ்பாட்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டோம். இதுலேயே வந்து பெஸ்ட்டு நான் கேட்டால் தட் வேர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ஃபோட்டோகிராஃபிஸ் அலவுட் தேர். எனக்கு தெரிஞ்சு 25-30 வருஷம் முன்னாடி 20-25 வருஷம் முன்னாடி நான் போயிருக்கேன். அப்பவே இல்லை, அதுக்கு முன்னாடிலேருந்து இல்லைன்னு அப்பவே சொன்னாங்க. அதில் தட் இஸ் கால்டு தில்வாரா டெம்பிள்ஸ், ஜெயின் டெம்பிள்ஸ். அதோட பார்த்து ஃபுல்லாக வந்து இந்த பழங்கினாள் ஒரு மாளிகை, அது வந்து இதை பற்றி சொல்லியிருப்பான், தாஜ்மஹாலை பற்றி. ஆனால் இங்கே வந்து வெளியில் ஒன்றும் தெரியாது. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா பளிங்கு அப்படியே அதனால ரொம்ப நுண்ணியமாக செதுக்கப்பட்டது. அதாவது ஒரு கல்லை உடைச்சாலே வந்து ஒரு பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து இன்னும் டிஃபிகல்ட் மார்பிள் பண்ணுறது. இட் வாஸ் ஏ கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் மார்பிள். தாஜ்மஹால் கிடையான மார்பிளாக கேட்டு அதில் நுட்பமாக சின்ன சின்ன ஒரு இன்ட்ரிகேட் கார்விங்ஸ். அது அப்படியே மார்பிள் அப்படியே ஒழுகிற மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பார்த்தா கடைசியில் கல் நம்மளை ஏமாற்றி விட்டோம், பிரமா ஏற்படுத்துவோம். பியூட்டிஃபுல் கார்விங். நிச்சயமாக மவுண்ட் ஆபு போனால் எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். ஆனால் என்னோட எனக்கு ரொம்ப வருத்தம் உங்களை மாதிரி. அதுக்காக அது வந்து ஃபோட்டோகிராஃபில் இருந்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. என்னால் ஒன்றும் உள்ளே போயிட்டு யாருக்குமே கிடையாது. ரொம்ப பெரிய சிஎம் பிஎம்லாம் கூட தலையிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜெயின் டெம்பிள் மாபர்ஸ் வந்து யூ ஷுட் நோ ஹவு. அது வந்து இட்ஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஹவு மச் ஜெயின்ஸ் have contributed to the Indian architecture. அது ஸ்கல்ப்சர், நீங்கள் அந்த மார்பிளோட ஸ்கல்ப்சருங்க நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும். இட்ஸ் பியூட்டிஃபுல். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நக்கி லேக், அதெல்லாம் போய் எடுத்தோம். யூஸ்வலாக நான் இன்னும் 2-3 பிளேஸ்லாம் போய் எடுத்தது. என்ன பார்த்தா என்ன எடுத்தோம் என்னங்கிறது வந்து நம்ம இன்னும் let us go and see. let us see. டிஜிட்டலாக என் கூட வாங்க. எங்கள் சைட் சீங்க பக்தியோடு துவக்கிறோம். இதுதான் சங்கர் மட் அப்படிங்கிற கோவிலில் இருக்கிற பிரதானமான சிவலிங்கம். பாம்பு சுற்றி இருக்கு. அந்த மாதிரி இது மார்க்கெட், பிஸி மார்க்கெட் ஏரியாவிலே இருக்க மவுண்ட் ஆபுவில். அடுத்தது நாங்கள் மவுண்ட் ஆபுவில் அடுத்தது நாங்கள் பார்க்க போனது வந்து குருஷிகர். இதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் என்டையர் ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சில். ரோட் ட்ரிப் ரொம்ப சீனிக்காக இருந்தது. வைண்டிங் ஹில் ரோட்ஸு, வேலிஸு, மவுண்டன் வியூஸ் அப்படின்னு த்ரூ அவுட் த ஜர்னி ப்ளஸ் பியூட்டிஃபுல். கொஞ்சம் மேலே போக டெம்பரேச்சர் ஸ்லைட்டாக கூலாக மாறுறது. பட் வந்து ஒரு அளவு மாறினா இது என்ன சௌகரியம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 or 70% டிஸ்டன்ஸ் வந்து கார்லேயே போயிடலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் மலை மேலே ஏறணும். கொஞ்சம் மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இது தத்தாத்திரேய டெம்பிள். அதுக்கும் மேலே போனீங்கன்னா தான் அந்த உச்சி ஹையஸ்ட் பாயிண்ட்டு வர முடியும். ஆனால் அங்கே பார்க்கிங் வந்தோன்னு நாங்கள் நிறுத்திட்டோம். மேலே அந்த சமயத்தினால ஏற முடியல. ஆனால் அங்கே அந்த கீழே இருந்த போதே வந்து உங்களுக்கு நல்ல வியூஸ் பிரமாதமாக தெரிஞ்சுது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது நல்லா. இன்னும் மேலே போக முடியலங்கிறது எங்களுக்கு வருத்தம். ரொம்ப ரொம்ப பார்க்க வரும்போது. பட் ரொம்ப நாங்கள் அந்த முட்டி இதுக்கெல்லாம் கொஞ்சம் மூட்டு வலிலாம் இருந்ததுனால, நீ பெயின் கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருந்ததுனால சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம், கொஞ்சம் கம்பு ஊறிட்டு வந்து போயிடலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த சரௌண்டிங் வியூ ரொம்ப வெரி பியூட்டிஃபுல். நீங்களே பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த ஹில்ஸ்லாம் பாருங்கள். இது சின்ன குன்று மாதிரி இருக்குது. இதுதான் இந்த ஏறுற வழியே தான். மேலே போய்ட்டு திரும்பி இன்னும் கொஞ்சம் நிறையா படியெலாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கிட்ட மாதிரி தெரியும், ஆனால் அங்கே படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிரைவர் சொன்னார். சரி, இங்கேருந்து ஆனால் வியூஸ் வந்து இஸ் ஆஃபோர்டு ஒண்டர்ஃபுல் வியூஸ். இட்ஸ் a bright day, bright sunny day. ஸோ நல்ல வியூஸ் நல்லாவே தெரிஞ்சுது.
அங்கே பாருங்கள், அங்கே வழியில் கூட அங்கே ஒரு இடத்துல மூடி வச்சுருக்காங்க. லேக்கு முன்னாடி அது கொஞ்சம் அருகில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போகிறோம். தட் இஸ் கால்டு பீஸ் பார்க், அமைதி பூங்கா. அது வந்து பிரம்மகுமாரி இது. பிரம்மகுமாரி ஏற்கனவே அடிப்படையில் வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங், இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் யூனிவர்சல் பீஸ். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுதான், நம்ம மவுண்ட் ஆபுல் தான் இருக்குது. இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அமைதியாக இருக்கிறதுல, இது வந்து ஒரு அமைதி பூங்கா தமிழகத்தில் வந்து பெரிய, இங்கே அமைதி தமிழகத்தில் வந்து பெரிய அதிசயம்னு சொல்ல முடியாது. நடக்கிற இடம்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட இந்த பாத்வே they are clean, is well maintained. நம்ம வந்து பார்க் உள்ள போகிறோம். இங்கே நல்லா ஸ்லோவாக நடக்கலாம். அங்கே வேணால் உட்காந்து அப்படி அமைதியாக ஒரு சிட்டிங் பிளேசஸில் உட்காந்து நம்ம கொஞ்சம் தியானம் கூட பண்ணலாம். இது என்னென்ன உங்கள் ஊரில் கூட இது இருக்கும். அது அவருக்கு பிரான்ச்சஸ் அட் செவரல் பிளேசஸ் இன் மெனி கண்ட்ரிஸ். ஸோ நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கிறதுல நிறைய இடத்துல இருக்கும். அது நிச்சயமாக தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தே டீச் மெடிடேஷன், ஃப்ரீ மெடிடேஷன், யோகா ஆல்சோ. இப்போ இதான் நம்ம இந்த பாத்வே சுற்றி வரை இங்கே இருக்கிற பாருங்கள், எல்லாம் க்ரீன்ஸ், ஃப்ளவர்ஸ் இருக்க. அந்த ஃப்ளவர்ஸ், அந்த செடிகள், மரங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தருகிறது. ரெஃப்ரெஷிங் ஒரு என்வாயர்மெண்ட். இங்கே இருக்கிறது இன்னொன்று எக்ஸிபிஷன், நிறைய சிவன் அந்த மாதிரி போகிற நம்ம ஹிந்து மத கடவுள்கள் மெயினாக இங்கே சிவன் அவருடைய இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், பிரம்மகுமாரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். பெரிய பீஸ் ஹால் உள்ளே இருக்குது. நம்ம மனசே ரொம்ப சாந்தியாக இருக்குது இங்கே உள்ள. அப்போ யாரோ வந்தாலும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் எடுக்க வேண்டாம்னாங்க. ஸோ அதனால வீடியோ அங்கே எடுக்கல, வெளியிலேருந்து கூட எடுத்துக்கிறோம். வெளியிலேருந்து நம்ம எடுத்துட்டுருக்கோம். அந்த பேரை யூனிவர்சல் பீஸ் ஹால்னு வச்சுட்டோம். மெடிடேஷன் பண்ணலாம். இங்கே இன்னும் பெரிய ஒரு தர்மஸ்தாபனமாகவும் இயங்குறது. இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இங்கே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் இவங்களோட தான். 50 rupees கொடுத்தா எல்லாம் ஃப்ரீ. அடுத்து நாங்கள் போனது வந்து நக்கி லேக். நான் போகும்போது கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுது, சாப்பாடெலாம் லஞ்சு முடிச்சுட்டு போகும்போது. பட் இட் வாஸ் ஆம்பிளி ரிவார்டிங். த சைட் வாஸ் ஈவினிங் சைட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த சன்செட்டும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு அந்த டோட் ராக்குங்கிறது தூரம் தெரியுது. இப்போது ஜூம் பண்ணுறேன், கேன் சி த டோட் ராக். அது பார்க்குறதுக்கு அந்த சும்மா அந்த ஷேப் வந்து இட் லுக்ஸ் லைக் எ டோடு, தட் இஸ் தேரை இல்லை தவளை, எப்படி வேணாலும் வச்சுங்க. டோட் ராக்குன்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் தான், அங்கேயே நின்றுட்டு அந்த வியூ, அந்த ரோடு பக்கத்தில் நின்று வியூ கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிதமாக இருக்கும். இந்த லேக் வந்து நம்ம ஒரு 1200 மீட்டர் எபோவ் சீ லெவல் அண்ட் நியர்லி 130 feet டெப்த் அப்படின்னு இந்த பட ஓட்டுறவர் சொல்கிறார். வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ அது போக நமக்கு நடுவில் போக அந்த சுற்றி வர மலைகள் அப்படி சுற்றி பார்க்குறது கண்ணுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கு. மலைகள் நதிகள் அலை பொங்கும் ஆழி அப்படின்னு பழைய பாகவதர் பாட்டு தான் ஞாபகம் வந்து. இந்த போல் காட்சிகளை காணும்போது பெண்ணை கண்டால் மட்டுமல்ல, இது போன்ற இயற்கை காட்சிகள் காணும்போதும் எவன் மனதிலும் ஒரு கவிதை தோன்றலாம், எவரும் கவிஞனாகலாம். நகங்களால் இங்கே ஒரு ஜோடி ஒன்று போகிறது, இடஞ்சோடி போகிறது. நக்கீனா நகம். ஸோ அது வானவர்கள் யாரோ ஒருத்தர் வந்து நகத்தால் ஏற்படுத்தப்பட்ட கீரி ஏற்படுத்தப்பட்ட லேக் என்பதால் இது ஒரு நக்கி லேக். ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சைட் சீயிங் மவுண்ட் ஆபு லோக்கல் சைட் சீயிங் வீடியோ பார்த்து ரசிச்சிங்களா?
இதில் இதான் இவ்வளோதான், இதுதான் முக்கியமான இடங்கள். இதை விட முக்கியமான இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தில்வாரா ஜெயின் டெம்பிள்ஸ். அது நீங்கள் வந்து போனோன்னா முதல்ல அதை பார்த்துருங்க. பார்க்க வேண்டிய சைட் சீயிங் அதான். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸ் அதான். ஏன்னா அவ்வளோ அற்புதமான இடம் அது. பளிங்கினால், அதாவது மார்பிள், அவ்வளோ நுண்ணியமாக, அவ்வளோ நுண்ணிய கலை, அதாவது நுட்பமாக செய்திருக்கிறார் இந்த கிராஃப்ட். அவள் வந்து அவங்க வந்து சம்பளமாக தரலையும் பொண்ணால் கொடுத்தாங்களாம். அப்போ அவங்களுடைய வாழ்வு, ஜெயின்ஸுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி நீங்கள் அப்போ யோசிக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஆர்கிடெக்சரில் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆனால் இது நான் வீலாக் சைட் சீயிங் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது வீலாக் இன்னும் முடியல. இப்போ நான் வந்த உடனே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அனுபவம், சுவாரஸ்யமாக ஒரு அனுபவம் இருந்தது. ஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு குக்கிங் டெமோ. அவர் ராஜஸ்தானி டிஷ் எக்ஸ்பர்ட் அவர் பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு ஷெஃப் அங்கே வந்து எங்களுக்கு பண்ணி காமிச்சார். அது என்ன ஆகுது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.